கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய அமைதியை குலைத்த உறவுகள் உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. நீங்கள் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் நம்முடைய வேலை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு என்று ஒரு குட்டையான குளத்தைப் போல அமைதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டுமே இருப்பீங்க. எந்த விதமான வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். நமக்கே வம்பு தும்பு ஏற்பட்டால் கூட அதை எப்படி அமைதியான முறையில் அதை சரி செய்ய முடியுமோ அந்த ஒரு முறையில் சரி செய்து விட்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏனென்றால் உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணைகளும் உங்களுடைய குழந்தைகளும் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் ஒன்று ஆகிவிட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டாலோ அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் குடும்பம் என்ன ஆகும் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எத்தனையோ நாட்கள் அமைதியாகவும் எந்த விதமான வம்பு தும்பும் பிரச்சனைகளும் வேண்டாம் என்று உங்களை எத்தனையோ நாட்கள் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே உறவுகள் என்ற ஒரு பெயரில் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்திருப்பாங்க. அவங்க இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். தேவையற்ற வதந்திகளை பரப்புவது, குடும்பத்திற்குள்ள சண்டையை மூட்டி விடுவது, அண்ணன் தம்பிக்குள் பிரிவினையை உருவாக்குவது என உங்களுடைய வீட்டின் அமைதியை ஒட்டுமொத்தமாக குலைத்த நபர்களும் உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. அவங்க உங்க கூட நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். உங்க கூடவே இருந்து உங்களுடைய இரத்த சொந்தங்களை புல்லாம் உங்களுக்கு எதிராக மாற்றுவது அல்லது உங்களை அவர்களுக்கு எதிராக தூண்டி விடுவது, இந்த மாதிரியான செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் உங்களுக்கு கூடவே இருந்து செய்வார்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். அதனால உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடனே உங்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்பட்டு, சொத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு, தேவையில்லாத மனக்கவலைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இப்பொழுதுதான் அது உண்மை என்னவென்று உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். நிம்மதியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை உறவுகளின் சூழ்ச்சியால் ஒரு சூறாவளியில் சிக்கிய தோணி போல உங்களுடைய வாழ்க்கையில அலக்களிக்கப்பட்ட போது நீங்கள் நிம்மதியான ஒரு தூக்கத்தை இழந்து தவித்த தவிப்பு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுதான் இருக்கும். நடந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே கூறுங்க. உங்களின் கடந்த கால நினைவுகளை நினைத்து பார்த்தால் துன்பங்கள் மட்டுமே தாங்க ஏற்படும். சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு நினைவாற்றல் மிக அதிகமாகவே எப்போதுமே இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உங்களால் மறக்கவே முடியாது. அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் உங்களுக்கு மறக்கக்கூடிய சக்தி என்பது அவ்வளவு எளிதில் கிடையாது. நீங்கள் ஆசையாக கழித்த கடந்த காலத்தின் நல்ல தருணங்களை நினைத்து பார்க்கும்போது அன்று அவ்வளவு சந்தோஷமாக இருந்த நாம் இன்று ஏன் இவ்வளவு தனிமையிலும் கஷ்டத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள தோன்றி அந்த நல்ல நினைவுகளை இன்று உங்களுக்கு ஒரு பெரிய துன்பமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். கடந்த கால நினைவலைகளின் சூழலில் சிக்கி நிகழ்கால வாழ்க்கையை வாழவும் முடியாமல் நெஞ்சுக்குள்ள பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு நீங்க படக்கூடிய சித்திரவதை மிகவும் கொடுமையானது என்பது உங்களுக்கு மிகவும் தெரியும். இருந்தாலும் பழைய நினைவுகளை உங்களால் மறக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. தினசரி இரவு தூங்க முடியாமல் கண்ணீர் சிந்திய நாட்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதைத்தான் நீங்கள் தினசரி செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. உங்களுக்கு உதவி செய்தவர்களை நீங்க மறந்து விட்டது உங்களை சிலர் மறந்து இருப்பாங்க. உங்களிடம் வசதியோ பவரோ இருக்கிறதோ இல்லையோ, யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் இருப்பதை எடுத்து கொடுக்கும் குணம் உங்களுடைய குணமாகவே இருக்கும். அவர்கள் எதிரில் இருப்பவர்கள் ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி அவன் வந்துட்டான், நமக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை அவனுக்கு நம்ம பண்ணியே ஆகணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். பல மனிதர்களை பொருளாதார ரீதியாகவும் வேலை வாங்கி தந்தும் இக்கட்டான சூழ்நிலையில் பணத்தை கொடுத்தும் நீங்கள் கை தூக்கி விட்ட மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்த பிறகு உங்களை ஏறிட்டு கூட பார்க்காமல் சென்றிருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இன்னும் சிலரோ தெருவில் உங்களை பார்த்தால் கூட அடையாளம் தெரியாதது போல முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற நபர்களும் இருப்பார்கள். அந்த நன்றியற்ற மனிதர்களின் முகங்களை பார்த்த போது உதவி செய்த நமக்கு கிடைத்த பரிசு இதுதானா என்று மனித குலத்தின் மீதே உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பானது ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு வெறுப்பு இன்னமும் ஏற்பட்டு உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நான் கூறியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் உங்களை பற்றி ஏதேனும் தவறாகவோ அல்லது உங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும்.
உங்களை வாசலை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்ட தேவதை, நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதியாக இருக்கலாம். கோர்ட்டு கேசுக்கள்ல உங்களுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது தடைப்பட்டிருந்த சொத்துக்கள் கைக்கு வரும் தகவலாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எதிர்பாராத ஒரு போன் காலோ அல்லது ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பொருளாதார நிலைமையுமே ஒரே நாளில் தலைகீழாக மாற்றியமைக்கும் அதிர்ஷ்ட தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வழியில் ஒரு பிரம்மாண்டமான நன்மை அல்லது ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறது. அதுவும் உங்களுக்கு போக போகத்தான் தெரியும். அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது ஏற்படும். இந்த எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்களுடைய சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் ஒரு அடையாளமாக மாறும். நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். குடும்பத்துல குழந்தைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சிகளும் ஏற்படும். பெற்றோராக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்களே இத்தனை நாட்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம். உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு, வேலை வாய்ப்பு அல்லது திருமண விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தானாகவே விலகி ஓடும். அதை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல நிறுவனங்களில் வேலைக்கு அமர்ந்து உங்களின் குடும்ப பெயரை சமூகத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இவருடைய பிள்ளை எவ்வளவு சமத்து, எவ்வளவு திறமைசாலி என்று சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் போது உங்களுடைய காதுகளில் தேன் வந்து பாய்ந்தது போல நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளின் மூலம் குடும்பத்திற்குள் அசாத்தியமான மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி மற்றும் ஆன்மீக சாந்தியானது இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இப்போதும் ஏதோ ஒரு பயம், பதற்றம், மனக்குழப்பங்களோடு வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு தெய்வீக ஆன்மீக சாந்தியானது குடியேறவும் ஆரம்பிக்கும். குலதெய்வ கோவில்களுக்கு செல்லுதல், ஆன்மீக பெரியோர்களின் ஆசைகளை பெறுதல் அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை உங்களால் ஆழமாக உணர முடியும். கடந்து போன கசப்பான நினைவுகள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய உள்ளம் ஒரு தியான நிலையை போன்ற பேரமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்துவிடும். இந்த ஒரு ஆன்மா சாந்தி உங்களுக்கு ஒரு புதிய மன அமைதியை தேடி கொடுத்து உங்களை ஒரு முதிர்ச்சியான ஆளுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களை மாற்றவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம். உடற்பயிற்சி விஷயங்களில் ஆர்வங்கள் உங்களுக்கு தானாகவே உண்டாகும். நேர்மைக்கு உண்டான மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து பேரையும் புகழையும் தேடி கொடுக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படவும் ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரித்து நல்ல ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இது நடக்கிறதா இல்லையோ என்பதை நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய துன்பமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். கடந்த கால நினைவலைகளின் சூழலில் சிக்கி நிகழ்கால வாழ்க்கையை வாழவும் முடியாமல் நெஞ்சுக்குள்ள பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு நீங்க படக்கூடிய சித்திரவதை மிகவும் கொடுமையானது என்பது உங்களுக்கு மிகவும் தெரியும். இருந்தாலும் பழைய நினைவுகளை உங்களால் மறக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. தினசரி இரவு தூங்க முடியாமல் கண்ணீர் சிந்திய நாட்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதைத்தான் நீங்கள் தினசரி செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. உங்களுக்கு உதவி செய்தவர்களை நீங்க மறந்து விட்டது. உங்களை சிலர் மறந்து இருப்பாங்க. உங்களிடம் வசதியோ பவரோ இருக்கிறதோ இல்லையோ, யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் இருப்பதை எடுத்து கொடுக்கும் குணம் உங்களுடைய குணமாகவே இருக்கும். அவர்கள் எதிரில் இருப்பவர்கள் ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி அவன் வந்துட்டான், நமக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை அவனுக்கு நம்ம பண்ணியே ஆகணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். பல மனிதர்களை பொருளாதார ரீதியாகவும் வேலை வாங்கி தந்தும் இக்கட்டான சூழ்நிலையில் பணத்தை கொடுத்தும் நீங்கள் கை தூக்கி விட்ட மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்த பிறகு உங்களை ஏறிட்டு கூட பார்க்காமல் சென்றிருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இன்னும் சிலரோ தெருவில் உங்களை பார்த்தால் கூட அடையாளம் தெரியாதது போல முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற நபர்களும் இருப்பார்கள். அந்த நன்றியற்ற மனிதர்களின் முகங்களை பார்த்தபோது உதவி செய்த நமக்கு கிடைத்த பரிசு இதுதானா
என்று மனித குலத்தின் மீதே உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பானது ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு வெறுப்பு இன்னமும் ஏற்பட்டு உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நான் கூறியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் உங்களை பற்றி ஏதேனும் தவறாகவோ அல்லது உங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களையோ பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். உங்களை வாசலை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்ட தேவதை, நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதியாக இருக்கலாம். கோர்ட்டு கேசுக்கள்ல உங்களுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது தடைப்பட்டிருந்த சொத்துக்கள் கைக்கு வரும் தகவலாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எதிர்பாராத ஒரு போன் காலோ அல்லது ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பொருளாதார நிலைமையுமே ஒரே நாளில் தலைகீழாக மாற்றியமைக்கும் அதிர்ஷ்ட தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வழியில் ஒரு பிரம்மாண்டமான நன்மை அல்லது ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறது. அதுவும் உங்களுக்கு போக போகத்தான் தெரியும். அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது ஏற்படும். இந்த எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்களுடைய சமூக அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் ஒரு அடையாளமாக மாறும். நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். குடும்பத்துல குழந்தைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சிகளும் ஏற்படும். பெற்றோராக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்களே இத்தனை நாட்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம். உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு, வேலை வாய்ப்பு அல்லது திருமண விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தானாகவே விலகி ஓடும். அதை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல நிறுவனங்களில் வேலைக்கு அமர்ந்து உங்களின் குடும்ப பெயரை சமூகத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இவருடைய பிள்ளை எவ்வளவு சமத்து, எவ்வளவு திறமைசாலி என்று சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் போது உங்களுடைய காதுகளில் தேன் வந்து பாய்ந்தது போல நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளின் மூலம் குடும்பத்திற்குள் அசாத்தியமான மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி மற்றும் ஆன்மீக சாந்தியானது இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இப்போதும் ஏதோ ஒரு பயம், பதற்றம், மனக்குழப்பங்களோடு வாழ்ந்து உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு தெய்வீக ஆன்மீக சாந்தியானது குடியேறவும் ஆரம்பிக்கும். குலதெய்வ கோவில்களுக்கு செல்லுதல், ஆன்மீக பெரியோர்களின் ஆசைகளை பெறுதல் அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை உங்களால் ஆழமாக உணர முடியும். கடந்து போன கசப்பான நினைவுகள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய உள்ளம் ஒரு தியான நிலையை போன்ற பேரமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்துவிடும். இந்த ஒரு ஆன்மா சாந்தி உங்களுக்கு ஒரு புதிய மன அமைதியை தேடி கொடுத்து உங்களை ஒரு முதிர்ச்சியான ஆளுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களை மாற்றவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம். உடற்பயிற்சி விஷயங்களில் ஆர்வங்கள் உங்களுக்கு தானாகவே உண்டாகும். நேர்மைக்கு உண்டான மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து பேரையும் புகழையும் தேடி கொடுக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்